வெல்கம் பேக் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி தோசைக்கல் சிக்கன் வறுவல் செய்ய போகிறோம். வாங்க அது எப்படி செய்யலான்றது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. நான் இப்போ ஒரு 1/2 kg செய்கிறேன். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், அடுத்து 2 டீஸ்பூன் மல்லித்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள், ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகப்பொடி, கலருக்காக காஷ்மீர் சில்லி பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன் யூஸ் பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு கலருக்காக வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா இக்னோர் பண்ணிடுங்க. அடுத்து ஒரு 1/2 டீஸ்பூன் பெப்பர், அடுத்து தேவையான அளவு உப்பு, எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், அடுத்து ஒரு சின்ன டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 kg சிக்கன் நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ சிக்கன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது இப்போ ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து அப்படியே மூடி வச்சுக்கலாம். உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா அது 10 மினிட்ஸ்ன்றது 1 hour வரைக்கும் கூட வச்சுக்கலாம். 1 hour வரைக்கும் வச்சிங்கன்னா நல்லா அந்த பீஸில் வந்து அந்த டேஸ்ட்டு நல்லா ஸ்மெல்லு நல்லா இறங்கும். 1 hour கூட வச்சுக்கலாம். இல்லை டைம் இல்லை அப்படின்னா ஒரு 10 மினிட்ஸ் போதும். 10 மினிட்ஸ் கழித்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இன்ஸ்டண்ட்டாக. தோசைக்கல் இப்போ சூடாயிடுச்சு. நம்ம இதில் ஆயில் சேர்த்துக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம மேரினேட் பண்ண சிக்கன். ஆயில் கம்மியாக தான் ஊற்றிருக்கிறேன். உங்களுக்கு தேவையான அதிகமாகவும் ஊற்றிக்கலாம், இல்லை கம்மி பண்ணிக்கலாம். ஆனால் அதுக்கு அளவான ஆயில் இருந்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். எல்லா பக்கம் கொஞ்சம் ஆயில் படுற மாதிரி லைட்டாக பரட்டிக்கலாம். ஓகே, எல்லா பீஸ்லேயும் கொஞ்சம் ஆயில் இதாகிடுச்சு. இப்போது இப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். எதுக்காக மீடியம் ஃப்ளேம்னா, ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அது கருகி போயிடும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு, முடிஞ்சால் லோ ஃப்ளேமில் வச்சு கூட வேக வைங்க. ஒரு 5 மினிட்ஸ் வந்து இது இப்படியே மூடி வச்சு குக் ஆகட்டும். 5 மினிட்ஸ் கழிச்சு பார்க்கலாம். ஓகே, 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சிக்கன் எப்பவுமே இந்த மாதிரி மூடி வச்சோம்னா, ஃபஸ்ட்டு அட்டெம்ப்டாக மூடி வச்சோம்னா இந்த மாதிரி சிக்கனில் இருக்கிற தண்ணி ஃபுல்லாக விட்டுரும். இந்த மாதிரி தண்ணி தனியாக வந்துடும். வந்ததுக்கப்புறம் மறுபடியும் ஒரு தடவை பிரட்டி போட்டு இந்த மாதிரி பிரட்டி போட்டு இன்னொரு 2 மினிட்ஸ் வந்து மறுபடியும் மூடி வச்சுக்கலாம். ஓகே, சூப்பராக ஸ்மெல் வருது. தண்ணி எல்லாம் நல்லா ட்ரை ஆயிடுச்சு. நீ கொஞ்சம் இப்படியே வேறுனாலும் எடுத்துக்கலாம், இல்லை நீ கொஞ்சம் ட்ரை. இங்கே பவர் ஆஃப் ஆயிடுச்சு, அதனால் லைட் ஆஃப் ஆனதுனால கொஞ்சம் கலர் சேஞ்சஸ்.
ஓகே, சூப்பராக வந்துருச்சு. யம்மியான டேஸ்டியான தோசைக்கல் சிக்கன் வறுவல் இப்போ ரெடி ஆயிடுச்சு. நம்ம தோசைக்கல் சிக்கன் வறுவல் ரெடி. எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். நல்லா பஞ்சு பஞ்சாக வந்திருக்குது. ஆஹா, சுவையான டேஸ்ட். ஓகே கைஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.